இந்த நீட்டை ரத்து செய்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. கல்வி தொடர்பான அதிகாரம் மத்திய, அதாவது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் பொதுவான பட்டியலில் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு, இந்த இந்திய ஒன்றிய அரசு தான் தோன்றித்தனமாகவே இது போன்ற நிலைப்பாடுகளை எடுத்து மாநில அரசுகளை புறந்தள்ளி வருகிறது, நசுக்கி வருகிறது. என்றாலும் கூட தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்ற வாக்குறுதியை தந்தார்கள். ஒரு முறைக்கு 2 முறை சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி மசோதா நிறைவேற்றி அனுப்பியும் இந்திய ஒன்றிய அரசு அதை ஏற்கவில்லை. ஆகவே இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது அல்லது எதிராக இருப்பது இந்திய ஒன்றிய அரசுதான் என்பதை அவர் தவேக தலைவர் அறிந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்ப வேண்டும் என்பதுதான் முறை. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு அதை தவிர்க்கிறது. அந்த பதிவில் நீட் தேர்வு ரகசியங்களுக்கு தெரியும்ட்டு இப்போதைய துணை முதலமைச்சர் பிரச்சாரத்தின் போது சொன்னார். ஆனால் சொன்ன ரகசியம் என்னாச்சுன்ற மாதிரி எனக்கு அது துணை முதல்வர் தான் விளக்கம் சொல்வார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. திமுக சார்பில் வேட்பாளர் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீவிரமாக பாடாற்றுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2 நாட்களுக்கு தீவிர பிரச்சாரத்தையும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்தையும் திமுக ஒருங்கிணைக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த பிரச்சாரத்திலும் நாங்கள் பங்கேற்போம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளின் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெறுவார். அந்த வெற்றிக்கு நாங்கள் துணையாக இருப்போம். பெரியாருடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் கடந்த காலங்களில் பாஜக கடுமையாக விமர்சித்தது. பெரியாருடைய சிலையெல்லாம் உடைப்புன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சீமான் பெரியாரை கடுமையாக விமர்சித்தாங்க. என்ன காரணம்? அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு? அவருக்கு எதிராக அவரே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தனக்குத்தானே முரண்படுகிறார். இந்த அரசியல் அவருக்கு எதிராகத்தான் போய் முடியும். தமிழ் தேசியம் என்பது பெரியார் எதிர்ப்பாக சுருங்கிவிட்டது, அதிர்ச்சி அளிக்கிறது. இதன் மூலம் அவர் தமிழ் தேசியத்தை பேசவில்லை, உண்மையான தமிழ் தேசியம் அது இல்லை என்பதை அவரே உறுதிப்படுத்துகிறார். தந்தை பெரியார் அவர்கள் உறவுமுறை குறித்து எழுதிய கட்டுரை அறிவியல் பூர்வமானது. அது எந்த வகையிலும் ஒழுங்கீனத்தை கற்பிக்கிற கட்டுரை அல்ல. உறவுமுறை என்பது சாதிக்கு சாதி, மதத்திற்கு மதம், இனத்திற்கு இனம், தேசத்திற்கு தேசம் மாறுபடுகிறது. ஆனால் இந்து மதம் உறவுமுறைகளின் மீது சில புனிதத்தை ஏற்றி வைத்திருக்கிறது. அந்த புனிதம் கற்பிதமானது என்பதை அம்பலப்படுத்துவதற்காக அதை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அது அவருக்கு அவதூறு என்பதை விட தமிழ்நாட்டு மக்கள் போற்றி வருகிற அரசியலுக்கு எதிரானது, கருத்தியலுக்கு எதிரானது. தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒருவரை ஒருவர் மதித்து நட்பு பாராட்டிய தலைவர்கள். அம்பேத்கர் மீது பெரியாருக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருந்தது. பெரியாரின் மீது தந்தை அம்பேத்கர் அவர்களுக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருந்தது. பௌத்தத்தை தழுவுகிற நேரத்தில் கூட தந்தை பெரியார் அவர்களை மியான்மருக்கு வரும்படி அம்பேத்கர் அவர்கள் அழைப்பு விடுத்தார். அவருடைய அழைப்பை ஏற்று அன்றைய பர்மா, இன்றைய மியான்மருக்கு போய் வந்தவர் தந்தை பெரியார். தான் மதம் மாற விரும்பவில்லை, ஆனால் உங்கள் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறேன் என்று ஆதரவு தெரிவித்தவர். தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அம்பேத்கர் எடுத்த முடிவுக்கு ஒத்துழைக்க வேண்டும், அனைவரும் பௌத்தத்தை தழுவ வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டவர் தந்தை பெரியார். ஆனால் பெரியாரை அம்பேத்கரோடு ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி பெரியாரை குறைத்து மதிப்பிடுவது அல்லது அவமதிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அம்பேத்கரை இதற்கு அவர் துணை அழைப்பது தவறான ஒரு அணுகுமுறை. அதேபோல மேதகு பிரபாகரன் அவர்களையும் துணைக்கு அழைத்துக் கொள்கிறார். அவர் எந்த இடத்திலும் பெரியாருக்கு எதிராகவோ திராவிட அரசியலுக்கு எதிராகவோ கருத்து சொன்னதில்லை. அப்படி பேசுவதுதான் தமிழ் தேசியம் என்று எந்த வரையறையும் மேதகு பிரபாகரன் எங்கேயும் குறிப்பிட்டதில்லை. தன்னுடைய
நிலைப்பாடுகளுக்கு மேதகு பிரபாகரன் அவர்களையும் துணைக்கு அழைப்பது கவலை அளிக்கிறது. இந்த போக்கை சீமான் அவர்கள் கைவிட வேண்டும் என்று தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவரே அவருக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். அது அவருக்கு நல்லதல்ல என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.